அவர் கூப்பிடுவாருன்னு எனக்கு தெரியாது. போன உடனே என்கிட்ட பேச்சே இல்லை. அப்படியே பிடிச்சி கட்டி பிடிச்சி, என்னம்மா இந்த மாதிரி வேலைலாம் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்ல வேலை பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஒரே சந்தோஷப்பட்டார். அதுக்கப்புறம் செயின் போட்டார். இந்த செயின் தான் போட்டாங்க. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. என்கிட்ட இருந்த பொருளெல்லாம் அடகு வச்சிட்டேன். சிலது விற்றுட்டேன். இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் இல்லை. சாரோட செயின் தான் இருக்கு. என்கிட்ட செயின் தான் இருக்கு, போட்டிருக்கேன். இது நான் போடுவேனான்னு எதிர்பார்க்குறேன் சார். திருவள்ளூர் சிலை கொடுத்தாரு, ஷால் போட்டாரு, 1 லட்ச ரூபாய் பணம் கொடுத்தாரு. எவ்வளோ கடன் இருக்குக்கா உங்களுக்கு? எனக்கு இப்போதைக்கு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு ஒரு 8 லட்ச ரூபாய் இருக்குது சார். அதில் எங்கள் பொண்ணுக்கிட்ட நகையெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். என் நகையும் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன். ஷார்ட் போட்டுருக்கீங்களா? கல்யாணம் பண்ண புதுசில் ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு சாப்பாட்டுக்கும் கஷ்டம்தான். எங்கள் வீட்டுக்கார சரியாக வேலை இல்லை. மாமா தான் டைலர் வேலை செய்வார். அவர் மதியம் 3 ரூபாவோ எவ்வளோ தருவார். அதில் விறகு வாங்கி அப்பயே எல்லாமே வாங்கி சாப்பாடு. ஆமாம் சார், அப்பயே சாப்பாடு செஞ்சு அப்பயே சாப்பிட்டு அப்பயே காலி. மறுபடியும் சாயங்காலத்துக்கு அவருக்கு வேலை செய்கிற இடத்துக்கு போவாங்க. போயிட்டு காசெல்லாம் வாங்கிட்டு. நிறைய பேர் நம்ம இந்த வேலை செய்யறீங்கலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம கஷ்டமா இருக்கும். ஏற்றுக்க மாட்டேன். ரொம்ப கஷ்டப்படுறோம். அவங்க என்ன சொல்கிறது சொல்லிட்டு கௌரவமாக வேலை செய்யும். நம்ம கஷ்டம் அப்போத்துலேருந்தே கஷ்டத்துலேருந்து தான் சார் வரும். திடீர்னு அடுத்தவங்க எடுத்துன்னு நம்ம பணக்கார ஆகணும்லாம் ஆசை இல்லை சார். இதுக்கு முன்னாடிக்கு வீட்டில் தான் இருந்தோம். ஓலை வீடாக இருந்தது. அப்போ மழை டைம்லலாம் ரொம்ப கஷ்டம் சார். வீட்டுக்குள்ளே தண்ணியெல்லாம் வந்துடும், துணியெல்லாம் நனைஞ்சிடும். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் காவா, பெரிய காவா, அதுலேருந்து தண்ணி வரும். என்னடா சுடுகாடு, அது ரொம்ப உள்ளே வரும் சார். இதெல்லாம் நீங்கள் வாங்கின அவார்டாக்கா? ஆமாப்பா, இது ஒரு ஸ்கூலில் கொடுத்தாங்க. வேளாம்பாள் ஸ்கூல். வேளாம்பாள் ஸ்கூலில் கொடுத்துருக்காங்க. இது சிஎம் ஐயா கொடுத்தாரு. சிஎம் ஐயா? ஆமாம், அவங்களும் கொடுத்தாங்க சார். நேர்மையாக இருந்தால் இவ்வளோ பரிசு வாங்கலாம். இதெல்லாம் ஒரு இடத்துல போய் எங்கள் கம்பெனி கொடுத்தாங்க. கம்பெனி இது கம்பெனியில் கொடுத்தாங்க எங்களை பாராட்டி. நீங்கள் அவார்டு வாங்குறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சார். அது எனக்கா இவ்வளோ அவார்டுன்ற அளவுக்கு கைப்பற்றி. நம்மளுக்கு ஒரு எழுத்தும் தெரியல, ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. என் மனைவி நினச்சுன்னு வச்சிங்களேன், எனக்கு இப்போ ரொம்ப என்ன சொல்கிறதே தெரியல. அந்த அளவுக்கு இருக்கிறாங்க அவங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. இவங்க எனக்கு கிடைச்சது, நான் அவங்களுக்கு கிடைச்சது, அவங்க எனக்கு கிடைச்சது தான் பெரிய விஷயம். வணக்கம்க்கா. வணக்கம்ப்பா. நேற்று சோஷியல் மீடியாவில் நீங்கள் தான்க்கா வைரல். ஏன்னா ரஜினி சாரை மீட் பண்ணியிருக்கீங்க. பல பேரோட கனவு, பெரிய பெரிய விஐபிலாம் அவரை பார்க்க வெயிட் பண்ணுவாங்க. நேற்று அவர் உங்களை கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு. ஏன்னா நான் ரோட்டில் கிடச்ச அந்த 45 சவரன் நகையை நீங்கள் கிட்ட ஒப்படைச்சிங்க. அதை கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க. ஏன்னா வறுமையிலையும் நம்ம நேர்மையாக இருந்திருக்கோன்றத கூப்பிட்டு அவர் பாராட்டியிருக்காரு. எப்படி இருந்துச்சுக்கா அவரை நேரில் மீட் பண்ணும்போது? அவர் கூப்பிடுவாருன்னு எனக்கு தெரியாது. அன்றைக்கி நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. எப்படி பேச போகிறோம், அவரை பார்க்க போகிறோம். அன்றைக்கி நைட் ஃபுல்லாக தூங்கலை? ஆமாம், நேற்று காலையில் எழுந்திரிச்சு போன 9 மணி இருக்கும். அவங்க வீட்டுக்கு 10 மணிக்கு வர சொன்னாங்க. 2 பேரையே தான் சொன்னாங்க. அப்புறம் எங்கள் குடும்பம்லாம் பார்த்து வெளியே நிற்கிறத பார்த்து எல்லாரையுமே வர சொல்லி போன உடனே என்கிட்ட பேச்சே இல்லை. அப்படியே பிடிச்சி கட்டி பிடிச்சி, என்னம்மா இந்த மாதிரி வேலைலாம் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்ல வேலை பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஒரே சந்தோஷப்பட்டாரு. நிறைய அட்வைஸ் பண்ணாரு. அவர் என்னென்ன மாதிரி அட்வைஸ் பண்ணாரு? எல்லாம் அப்படின்னு தான் நல்லாயிருக்கும், பரவாயில்ல, எடுத்து கொடுத்துட்டு ஏன் உனக்கு ஆசை வரலையா அது மேலே? அது இல்லை சார், எனக்கு ஆசைலாம் வரல மேடம். பரவாயில்லம்மா, வெரி குட்மான்னு தட்டி தட்டி கொடுக்குறாரு, கட்டி கட்டி பிடிச்சிடுறாரு. அப்புறம் ஷால் போட்டாரு, போட்டு அதுக்கப்புறம் செயின் போட்டாரு. செயின் போட்டு இந்த செயின் தான் போட்டாங்க. இந்த செயின் தான் போட்டாங்க. இது உங்க நேர்மை கிடைச்ச வெற்றிக்கா? இது எங்கள் பேத்திங்களெல்லாம் கூப்பிட்டு கிட்ட நிற்க வச்சு அணைச்சிட்டு ஃபோட்டோ பிடிச்சாரு. என்னையே விடவே இல்லை அவர் கடைசி வரைக்கும். ஏன்னா அவர் நம்ம ஒரு பொண்ணு மாதிரி உங்களை அணைச்சி அந்த ஃபோட்டோ எடுத்தாரு. அவரால் தாங்க முடியல. நீ இப்படியாப்பட்ட வேலை செஞ்சுக்க, நீயே ஒரு வறுமையில் இருக்கிற மாதிரி, நீ எப்படி இவ்வளோ நகையை கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவர். எனக்குன்னே இந்த செயின் போட்டிருக்காங்க, நம்மளுக்குன்னே இருக்கு சொல்லி, நமக்காக இந்த செயின் இருக்கு, என்ன கஷ்டம் இருந்தாலும் நமக்கு யூஸ்லாம். அந்த செயின் உங்களுக்கு அவர் போட்டோன்னே எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷம் சார். என்கிட்ட இருந்த பொருளெல்லாம் அடகு வச்சிட்டேன். சிலது விற்றுட்டேன். இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் இல்லை. சாரோட செயின் தான் இருக்கு. என்கிட்ட செயின் தான் இருக்கு, போட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது நான் போடுவேனான்னு எதிர்பார்க்கல சார். தங்கச்செயின் மறுபடியும் நம்ம கைத்துக்கு வருமானா சாரோட கையால் போட்டு. நீங்க பண்ண பெரிய விஷயம் என்னன்னா, யாருக்கா இருந்தாலும் அவரே கேட்டிருக்காரு பாருங்க. ஏன்னா ரஜினி சார் கேட்குற, ஏமா உங்களுக்கு அது மேல ஆசை வரலையா,
ஏன்னா 50 லட்ச ரூபாய் இல்லையாக்கா, யாருக்கா இருந்தாலும் ஆசை வரும். ஏன்னா சாமானியனா இருக்க எல்லாருக்கும் அந்த கேள்வி இருக்கும். ஏன்னா ரஜினி சாரும் அதுதான் கேட்டாரு உங்ககிட்ட. ஏம்மா உங்களுக்கு ஆசை இல்லையா? அப்படி கேட்கும்போது நீங்க என்ன சொன்னீங்க? எப்படி சொல்றது? நம்மளுக்கு ஏன் சார் அடுத்தவங்க பொருள் அப்படிதான் சொன்னேன். அதுக்கு என்ன சொன்னாரு தலைவர்? பரவாயில்ல, வெரி குட் ஆ. அப்படின்னு தோலை தட்டி கொடுத்துருக்கேன். இப்போ ரஜினி சார் பாராட்டினது இருக்கட்டும், அதே மாதிரி சிஎம் சார் அவர்களும் கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு அவார்ட் கொடுத்துருந்தாரு. அது எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார். மறுநாளே கூப்பிடுவாருன்னு எதிர்பார்க்கல. நான் 11ஆம் தேதி நகையை ஒப்படைச்சோம். 12ஆம் தேதி காலையிலேயே எங்களை கம்பெனியில் நான் வேலைக்கு போயிட்டேன். இதை பற்றி எதுவுமே தெரியாமல் போயிட்டு கொடுத்தோம், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் போயிட்டேன். அப்புறம் பார்த்தா எங்கள் மேனேஜர் சார் வந்து இந்த மாதிரி வர சொன்னாங்கம்மா, நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு காரில் இட்டுட்டு போனாங்க. சிஎம் வர சொன்னாருன்னு கேள்விப்பட்டோன்னே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷம். பயம் ஒரு பக்கம், என்னத்துக்கு வர சொன்னாங்க, எதுக்கு வர சொன்னாங்க, அவங்கள பற்றிலாம் தெரியாதுல்ல நமக்கு, எதுக்கு வர சொன்னாங்கன்னு சொல்லி பயம். அப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி அவார்டு கொடுக்க கூப்பிட்றாங்க. ரொம்ப பெருமையாக இருந்துச்சு சார். திருவள்ளுவர் சிலை கொடுத்தாரு, ஷால் போட்டாரு, 1 லட்ச ரூபாய் பணம் கொடுத்தாரு. எல்லாம் இதே மாதிரி தான் நல்லா இருக்குமா. பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன் சார், பையன் படிச்சுட்டு வேலை பார்த்துருக்கான், நிரந்தரமாக வேலை இல்லை, அவருக்கு நிரந்தரமாக வேலை கொடுங்கன்னு நான் கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னாங்க? சரிம்மான்னு சொன்னேன். அந்த 2 வார்த்தை தான், 2 வார்த்தை தான் பேசுனீங்க. இல்லைக்கா, அந்த 50 லட்ச ரூபாய் பணத்தோட அந்த 1 லட்ச ரூபாய் உங்களுக்கு எவ்வளோ? ரொம்ப, அதுவும் நல்லா பொங்கல் டைமில் நல்லா செலவுக்கு இருந்தது சார். அப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருந்தீங்க? ஆமாம் சார். சம்பள டேட்டும் இல்லை எனக்கு. பையனுக்கும் 3ஆம் தேதி, எனக்கு 5ஆம் தேதி. இருந்த காசு நகைக்கு வட்டி கட்டிட்டோம். அப்போ அந்த டைமில் காசு வேணும்ல, அதனால் நானும் என் நகையை வச்சுப்பேன். நம்ம நகைலாம் மூட்டுக்கலாம், கம்மியில் வச்சுருக்கணும், வாங்கிக்கலாம். அவ்வளோ பெரிய பொருள் எடுத்து நம்ம ஏன் சார் இது பண்ணணும்? கேட்குறாங்க, பொங்கலுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம், நல்லா இருந்துருக்கலாமே அந்த காசை. நம்மளுக்கு வேணாம், நம்ம இது சின்ன பொருள் வச்சா போதும். நமக்கு ஒரு 20,000க்குள்ளே தான் செலவு இருக்கும். பேரப்பிள்ளைங்க துணி எடுத்து தரணும், பொண்ணுக்கு துணி எடுத்து தரணும், நம்ம வீட்டையும் பார்க்கணும். அதனால் சார் கொடுத்தது ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது. வேற யாரெல்லாம் உங்களை கூப்பிட்டு பாராட்டினாங்கக்கா? லலிதா ஜுவல்லரி சார் கூப்பிட்டாரு. அவரும் வீட்டில் உட்கார வச்சு ரொம்ப நல்லா அன்பாக பார்த்தாரு எங்களுக்கு. அவர் கையால் டீ எல்லாமே கொடுத்து வெள்ளி தட்டு ஒன்று கொடுத்தாரு. அப்புறம் செல்லானியில் அன்றைக்கி 12ஆம் தேதியே கூப்பிட்டு அவரும் நல்லா பேசினார். பேசிட்டு பொங்கல் சாமான்லாம் கொடுத்தாரு. எங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்தாரு, பொங்கல் சாமான் 10,000 ரூபாய் பணம் கொடுத்தேன். அன்னைக்கு 50 லட்ச ரூபாய் வேணாம் நீங்க நினைச்சனால உங்க நேர்மைக்காக இவ்வளவு பேர் கூப்பிட்டு பாராட்டி இருக்காங்களா? இதுதான் உங்களுக்கு பெருமையா இருக்கு இல்லையா? நான் எதிர்பார்க்கல சார், இது எல்லாமே எதிர்பார்க்கல சார். திடீர்னு கிடைக்க ரொம்ப பெருமையாகுது. என்னால பேசதான் முடியல தர, அதெல்லாம் உணர முடியுது. அந்த ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவே இந்த போஸ்ட் ஆபீஸ்ல பண்ணாங்க. அந்த போஸ்ட் ஆபீஸ்ல உங்க பேர்ல ஒரு ஸ்டாம்ப், முடியாது. பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அந்த ஸ்டாம்ப்ல வந்து போட்டோ வரும். அந்த ஸ்டாம்ப் வந்து உங்க நேர்மையா இருந்தனால உங்க போட்டோ வந்திருக்கு. அது எவ்வளவு பெருமையா இருந்துச்சு? அது ரொம்ப எனக்கு அப்ப சொல்ல தெரியல. நான் வேலை செய்யும்போது எல்லாருமே பெரிய பெரிய வீட்டுல இருந்து வந்து எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்க, நீ எவ்வளவு விஷயமா பண்ணிருக்க, உங்க போட்டோ தபால் பெட்டியில வந்திருக்கு அப்படி அவங்க சொல்லும் போதுதான் சார் அது அருமை தெரிஞ்சுது. எவ்வளவு வருஷமாக்கா இந்த வேலை செய்யறீங்க நீங்க? ஒரு 21 வருஷமா. 21 வருஷமா வேலை செய்யறீங்க. எவ்வளவு கடன் இருக்குக்கா உங்களுக்கு? எனக்கு இப்போதைக்கு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு ஒரு 8 லட்ச ரூபாய் இருக்கு சார். அதுல வந்து எங்க பொண்ணுகிட்ட நகையெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். என் நகையும் கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கேன். நம்ம வீட்டில் இருக்க நகையே அடமானத்தில்? ஆமாம் சார், எங்கள் வீட்டில் நகையை வச்சுட்டேன். சாக் போட்டுக்கோங்க, இது மட்டும் தான் இருக்கு. இப்போ கோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர விலை. அந்த 45 பவுன்லாம் இப்போ வந்து 50 லட்ச ரூபாய் 55 லட்ச ரூபாய் வருது இல்லையாக்கா? இந்த நகை இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் கடன்லாம் தீர்த்துருக்கலாம். அந்த மாதிரி நிறைய பேர் அப்படிலாம் யோசிப்பாங்க. நம்ம வீட்டில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது, அதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம்னு தோணி இருக்கோம் இல்லையா? நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பாக சார். ஏன் அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு தோணலை? தோணலை சார். நம்ம கஷ்டப்பட்டோமா, சாப்பிட்டோமா, அதில் நிம்மதியாக இருக்குது. அடுத்தவங்க பொருளை எடுத்துன்னு பயந்து வாழ்கிறத விட நம்ம ஏதோ கஞ்சி சாப்பிட்டாலும் நிம்மதியாக சாப்பிட்டு போயிடலாம். அவங்க நகை எடுத்துன்னு இப்போ வருவாங்களா நாளைக்கு வருவாங்களான்னு பயத்தோடலாம் வாழக்கூடாது சார். நம்ம கஷ்டப்பட்டாலும் நிம்மதியாக சாப்பிடணும். ஒருவேளை சாப்பாடுனாலும் நம்ம நிம்மதியாக சாப்பிடணும். உங்கள் லைஃப்பில் நடந்த பெரிய கஷ்டங்கள்க்கா, எனக்கு இந்த கஷ்டம்லாம் என்னால் மறக்கவே முடியாதுப்பா, இன்னைக்கு நினைச்சா கூட எனக்கு ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா என்னை நீங்க அழ வைப்பீங்க போல இப்போ. ஏன்னா இங்கே கல்யாணம் பண்ண வந்து புதுசில் ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு சாப்பாட்டுக்கும் கஷ்டம்தான். எங்கள் வீட்டுக்காரர் சரியாக வேலை இல்லை. எங்கள் மாமியார் மாமனார் வயசானுங்க, அக்கா குடும்பம் அவங்க தனி, நாங்கள் தனி. தனியாலாம் ஒன்றா தான் இருப்போம். வீடு பத்தாது, சின்ன வீடு, எல்லாம் ஒரே வீட்டில் தான் இருப்போம். சாப்பாட்டுக்கிட்ட எங்கள் மாமா தான் டெய்லர் வேலை செய்வார். அவர் மதியம் வந்து 3 ரூபாவோ எவ்வளோ தருவார். அதில் விறகு வாங்கி அப்பயே எல்லாமே வாங்கி சாப்பாடு. ஆமாம் சார், அப்பயே சாப்பாடு செஞ்சு அப்பயே சாப்பிட்டு அப்பயே காலி. மறுபடியும் சாயங்காலத்துக்கு அவருக்கு வேலை செய்கிற இடத்துக்கு போவாங்க. போயிட்டு காசெல்லாம் வாங்கிட்டு. இவ்வளோ கஷ்டம்.
அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக மேலே அப்பயோன்னா ரொம்பலாம் இல்லை, நம்மளால் இது பண்ண முடியும் அப்படின்னால வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். அப்போல்லாம் வேலைக்கு போக மாட்டேன், அதுக்கப்புறம் தான் வேலைக்கு போகணும். ஏன்னா 22 வருஷம் சாதாரண விஷயம் இல்லைக்கா. 22 வருஷமா இதே வேலை செய்கிறோம். நிறைய பேர் நம்ம இந்த வேலை செய்கிறீங்கலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம அதெல்லாம் கஷ்டமாக நான் இது இருக்கும். இப்போ ஏற்றுக்க மாட்டேன். நம்ம கஷ்டப்படுறோம், அவங்க என்ன சொல்கிறது சொல்லிட்டு கௌரவமாக வேலை செய்யும். இந்த வேலையே வேணாப்பா என்னால் முடியல அந்த மாதிரி அன்றைக்கி தோணி இருக்கோம். அதெல்லாம் தோணல சார், நம்ம படிக்கல, படிக்காதால இந்த வேலை கொஞ்சம் நல்லா இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது வேலை. படிச்சிருந்தா வேலைக்கு போயிருப்போன்னு என்னமோ தெரியாது. என்ன படிக்காதால யாரும் கேள்வி கேட்க முடியாது. வரமா கரெக்டாக வேலை செய்யணுமா, கம்பெனியில் கரெக்டாக சம்பளம் போடுறாங்களா, அதுதான் எனக்கு மெயினாக தோணுச்சு. ஏன்னா நம்மலாம் வந்து அன்றாட அந்த சம்பளம் வந்தால் போதும்பா, அந்த சம்பளம் வந்தால் வீட்டு செலவு இருக்குது, பசங்களை பார்த்துக்கணும், இதை நம்பியே நம்ம இருந்துட்டோம். அந்த மாதிரி 5ஆம் தேதினா காத்துட்டு இருக்கோம் சார் சம்பளத்துக்கு. வாங்கிட்டு வந்து சாப்பாடு செய்கிற அளவுக்கு சம்பளம் ஷார்ப்பாக வந்துடும் 5ஆம் தேதினா. இப்போ 5ஆம் தேதி சம்பளத்துக்காக காத்திருக்க நீங்கள், உங்களுக்கு ஏன் அந்த 50 லட்ச ரூபாய் மேலே ஆசை வரல? வரலன்னு என்ன சார் பண்ண முடியும்? வரலன்னா வேணாம் அந்த காசு, நம்மளுக்கு எங்களுக்கு பிடிக்கல. அந்த நகையை அவங்க கிட்ட ஒப்படைச்சோடனே உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். அந்த நகையை உரியவர்கிட்ட போய் சேர்ந்துடுச்சா, அது அவங்க வரலன்னா தான் சார் கஷ்டமாக இருக்கும். அவங்க வந்துட்டாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வந்தாங்க. அது வாங்கினதால எங்களுக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா நம்ம யோசிப்போம் இல்லையா, நம்ம எடுத்துட்டு போய் கொடுத்தாங்களா இல்லையா, நான் கொடுத்துருவாங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியும், நம்ம யோசிப்போம். ஆனா நம்ம கண்ணு எதிர்க்கே கொடுக்கும்போது அது நமக்கு ஒரு சந்தோஷமா திருப்தியா இருக்கும்ல நமக்கு. நிச்சயமா சார், கண்டிப்பா அது சொல்லியே ஆகணும் சார். அவங்க இல்லைன்னா தான் சார் எங்களுக்கு அந்த நைட்டு தூக்கம் வந்திருக்காது, சாப்பாடு இருக்காது. அவங்கள பார்த்தோன்னே தான் சார் எங்களுக்கு நிம்மதியாக இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்க உங்களுக்கு? அவங்களும் பாராட்டினாங்க சார், ரொம்ப சந்தோஷம், வாழ்க்கையே திருப்பி கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு, வாழணுன்னா இப்போ உங்கள் மூலியமாக தான் எங்களுக்கு வாழ்க்கை. நம்ம கஷ்டம் அப்போத்துலேருந்தே கஷ்டத்துலேருந்து தான் சார் வரும். திடீர்னு அடுத்தவங்க நகை எடுத்துன்னு நம்ம பணக்கார ஆகணும்லாம் ஆசை இல்லை சார். நம்ம படிப்படியாக உழைச்சி அதில் முன்னேறினா சந்தோஷமாக இருக்கேன், வாழ்க்கை அனுபவிக்கும். இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளோ நாளாக இருக்கா? இங்கே வந்து 5 வருஷம் ஆகுது. 5 வருஷம். இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்க? இதுக்கு முன்னாடிக்கு வீட்டில் தான் இருந்தோம், ஓலை வீடாக இருந்தது. அப்போ மழை டைம்லலாம் ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம் சார். வீட்டுக்குள்ளே தண்ணியெல்லாம் வந்துடும், துணியெல்லாம் நனைஞ்சிடும். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் காவா, பெரிய காவா, அதுலேருந்து தண்ணி வரும். என்னடா சுடுகாடு, அது ரொம்ப உள்ளே வரும் தண்ணி. பூச்சி கீச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கலாம், அட்டை பூச்சி, சில நேரத்தில் பாம்பெல்லாம் வரும். அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்போது. அதனால எங்கன்னா வீடு போயிடலாமான்னு தோணுச்சு எங்களுக்கு. அப்புறம் தான் ஒரு வீடு கட்டிங்க காசு கொடுத்து, நான் கொஞ்சம் போகிறேன், நீங்கள் போட்டு கட்டிட்டு நீங்கள் காலி பண்ணுறப்போ நான் காசு கொடுத்துட்றேன். வீட்டை சுற்றி பார்க்கலாமாக்கா? கண்டிப்பாக சார், வாங்க சார் பார்க்கலாம். இதான்ப்பா ஹாலு, அது கிச்சனு, சாமி ரூமு, அது பாத்ரூம். இதெல்லாம் நீங்கள் வாங்கின அவார்டாக்கா? ஆமாப்பா, இது ஒரு ஸ்கூலில் கொடுத்தாங்க, வேளாம்பாள் ஸ்கூல். வேளாம்பாள் ஸ்கூலில் கொடுத்துருக்காங்க. இது சிஎம் ஐயா கொடுத்தாரு. சிஎம் ஐயா கிட்ட? ஆமாம், அவங்களும் கொடுத்தாங்க சார். நேர்மையாக இருந்தால் இவ்வளோ பரிசு வாங்கலாம். இதெல்லாம் ஒரு இடத்துல இது எங்கள் கம்பெனி கொடுத்தாங்க. கம்பெனி? இது கம்பெனியில் கொடுத்தாங்க எங்களை பாராட்டி. இப்போ பொதுவாக வந்து நம்ம வீட்டில் நம்ம பசங்க வந்து அவார்டு வாங்குறதே நமக்கு ஒரு பெருமையாக இருக்கும். பசங்க இதை வந்து வின் பண்ணாங்க, இதில் ஜெயிச்சாங்க, இந்த அவார்டு கொடுத்தாங்க. நீங்கள் அவார்டு வாங்குறது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சார். அது எனக்கா இவ்வளோ அவார்டுன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. நம்மளுக்கு ஒரு எழுத்தும் தெரியல, ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க, ரொம்ப பெருமையாக இருக்குது. வணக்கம்ண்ணா. வணக்கம். அக்கா நிறைய விஷயம் சொன்னாங்க நேற்று, தலைவரை மீட் பண்ணது எவ்வளோ சந்தோஷமா இருந்தது உங்களுக்கு? அது வந்து எங்களுக்கு வந்து அளவில்லாத சந்தோஷம். இது வந்து கனவுல தான் நடக்கும் எங்களுக்கெல்லாம். அது நிஜத்தில் நடந்து இருக்குன்னும் போது என்னன்னே தெரியல எங்களுக்கு, என்ன மாயஜாலன்னு தெரியல. அவர் மனசுக்குள்ளே போயிருக்க அந்த விஷயம். எங்களை மாதிரி தூய்மை பணியாளரெல்லாம் கூப்பிட்டு அவ்வளோ அன்பாக பக்கத்தில் நிற்க வச்சு அந்த மாதிரி கட்டி தழுவி பரிசு கொடுத்து பாராட்டி அவர் ஒரு குழந்தைய மாதிரி பார்த்துக்கினார் இந்த அம்மாவை. அந்த நேற்று நடந்த சம்பவம், நாங்கள் நேரில் இருந்ததுனால சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அது எங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாத சம்பவம். என் பேர பிள்ளைங்கெல்லாம் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு அவ்வளோ அன்பாக என்ன படிக்கிறீங்க, ஏது படிக்கிறீங்க, நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கெல்லாம் கட்டி பிடிச்சி நல்லா ஒரு குனிஞ்சு அந்த பசங்களை நல்லா வாழ்த்து சொல்லி ரொம்ப பாராட்டினார். பசங்களையும் எங்களையும் நல்லா பாராட்டினார். அதை கேட்டால் நீங்கள் கூட ஏதோ ரூபாய் எடுத்து கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. ஆமாம், அந்த மாதிரி சொன்னேன், நானும் எடுத்து கொடுத்துருக்கேன். யார் அனுப்பு வந்து குடும்பமே இப்படி தான் இருக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு அவர் காமெடியாக பேசினார். இதே மாதிரி பண்ணுங்க. இது வந்து மக்களும் இதை பார்த்து ஒரு விழிப்புணர்வு, அவர் அதான் சொல்கிறார். அவர் அதாவது நாங்களும் அதான் சொல்லிட்டு இருக்கோம். பார்த்து மக்கள் ஒரு விழிப்புணர்வு இதை நல்லா பெருசாக கொண்டுட்டு போங்க. அப்போ ஜனங்களுக்கு வந்து கையில் இருக்கிற பொருளும் தொலைக்க மாட்டாங்க. சின்னதாக தொலைச்சா கவலை கிடையாது, பெருசாக தொலைச்சா எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு உதாரணமாக இருங்க, நாங்கள் நல்லதையா பண்ணுறோம் நாங்கள் அப்படின்னா.
அவங்களை வாழ்த்தினாரு. உங்கள் தலைமுறையும் நல்லா இருக்கும், உங்கள் துப்புரவு பணியாளர் எல்லாருக்கும் இந்த வாழ்த்து போய் சேரும், பெருமை போய் சேரும் அப்படின்னாரு. உங்க மனைவியை நினைச்சா எவ்வளவு பெருமையா இருக்கு. என் மனைவி நினச்சுன்னு வச்சிங்களேன், எனக்கு இப்போ ரொம்ப என்ன சொல்றதே தெரியல, அந்த அளவுக்கு இருக்கிறாங்க அவங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. இவங்க எனக்கு கிடைச்சது, நான் அவங்களுக்கு கிடைச்சது, அவங்க எனக்கு கிடைச்சது தான் பெரிய விஷயம். இந்த அம்மா செய்கிற பணி வந்து விருப்பப்பட்டு செய்கிறாங்க. நான் கூட சொன்னேன் ஒரு சில டைமில், ஏம்மா விட்டுருமா, பையன் நம்ம வேலை இப்போ நானும் ஓட்டி ஓட்டுறேன், கரெக்டாக இருக்கணும். எனக்கு இது வேலை பிடிச்சிருக்கு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த தெருவை சுத்தம் பண்ணுறேன், சுத்தமாக வச்சிருக்கிறேன். அது இந்த கம்பெனி எனக்கு நல்ல சம்பளம், என்ன கம்பெனி மாதிரி உபயதர் சுமதி, நல்ல சம்பளம் கொடுக்குறேன், நல்ல கம்பெனியில் எங்களை நல்லா வழி நடத்துகிறாங்க. எந்த குறையும் இல்லை, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. கரெக்டாக போகிறோம், கரெக்டாக வேலை செய்கிறோம், நல்லா இருக்கும். நான் சொந்தம் அதனால் வேலையெல்லாம் விட மாட்டேன் நான் அப்படின்னாங்க. சரிம்மா விட்டுட்டேன். இது வந்து நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே சொன்ன வார்த்தைகள். ஆனால் இப்போ அந்த வார்த்தையான்னு சொல்ல ரொம்ப வருத்தப்படுறேன். அப்படி சொல்லி நம்ம என்ன பண்ணி நிறைய கஷ்டங்கள் பற்றிலாம் சொன்னாங்க. நிறைய கஷ்டங்கள் இருக்கு எங்களுக்கு. ஆமாம், கஷ்டங்கள்லாம் இருக்குது தானே செய்யும். ஆனால் அந்த வறுமையில அந்த நேர்மையா இருக்கீங்களா 2 பேருமே? சரி, அது வந்து ஒவ்வொரு மனுஷனுடைய செயல் தானே, இருந்து ஆகணும் சார். இப்போ பொதுவாக போகிறோம், இப்போ நம்ம பணம் தொலைச்சிட்டு எவ்வளோ வருத்தப்படுறேன். நான் ஒரு வாட்டி தொலைச்சிட்டேன், அப்படிதான் ஒரு 500 ரூபா தொலைச்சேன். அது எனக்கு ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி, அந்த பணம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அது தொலைச்சிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 நாள்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணேன். என்னடா அது 500 ரூபா சம்பாதிச்சிட்டு தொலைச்சிட்டுமே, வீட்டுக்கு என்ன பண்ண. அப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். கொரோனா டைம் வேறு, அப்போ பணம் வேறு கையில் நடமாட்டம் இல்லை, வண்டி சரியாக ஓட்ட முடியல. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த மாதிரி ஒரு லோக்கல் போகலான்னு போனேன். அந்த மாதிரி கிடைக்குமோ அந்த பணத்தை பார்த்தோன்னே நான் நினச்சேன், இதை பார்த்தோன்னா அந்த ஆள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பார் பாவம், அந்த மனுஷன் தொலைச்சவர். அதெல்லாம் தான் மனசுக்குள்ளே ஓடுது நமக்கு. அதனால் நேர்மையாக இருக்கிறது வந்து நல்லது. அது வந்து பண்ணுங்க, எல்லாருமே பண்ணணும். இவங்க எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி மனைவி எனக்கு கிடைப்பாங்கன்னு எந்த ஜென்மத்தில் நான் புண்ணியம் பண்ண தெரியல. அந்த பாரசா பெருமாள் தான் அவங்க கூட சேர்த்து வச்சிருக்கா. சின்ன வயசுல இங்கே போடா, இவங்க தான் உனக்கு கரெக்டாக இருப்பாங்க அப்படி சொல்லி பண்ணி வச்சிருக்காரு. என்னுடைய வாழ்த்துக்கள்மா, நீங்கள் எனக்கு மனைவியாக கிடைச்சது. எப்போவும் சொல்லாத வாழ்த்துக்களை இப்போ சொல்கிறேன். இப்போ சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே உங்கள் ஃபோட்டோ, உங்கள் வீடியோஸ் தான் நிறைய வருது. ஒரு நாளைக்கு எவ்வளோ ஃபோன் வருதுண்ணா? எனக்கு ஒரு இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு 30 ஃபோனுக்கு மேலே வருது. நீங்கள் அந்த வீடியோலாம் பார்க்குறீங்களா? இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்கிட்ட ஃபோனில் கிடையாது, டிவியில் சாயந்தரமா வந்தம்மா வேலை விட்டு வந்தால் தான் பார்ப்போம். டிவியில் பார்ப்போம். அது கூட டைம் கிடைக்காது. இந்த மாதிரி விட்டுட்டு பேப்பர் பார்க்க போயிடுவேன். போயிட்டு சாயந்தரம் வந்தேன்னா சாப்பிட்டுட்டு அதுலேயே போயிடும். ஒரு 1 மணி நேரம் டிவி பார்ப்பேன். அதுல இந்த கேப்ல நீங்க அந்த பட்டன் ஃபோன் தான் வச்சிருக்கேன். ஆமா சார், இன்னும் கூட இந்த பட்டன் ஃபோன் தான் வச்சிருக்கேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் இதை வச்சிருக்கேன்னாக்கா, இது வந்து எனக்கு இது கூட பழகிட்டேன். நான் கொஞ்சம் பழமையை விரும்புவேன். வேற வழி இல்லாம இந்த போனை வச்சுட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல வந்து எனக்கு பேசுறதுக்கு வந்தா போதும், போனா போதும். ஆனா இப்போ 25 வருஷமா அதே நம்பர் தான் வச்சிருக்கேன். இந்த மாதிரி சிஸ்டம் தான் போன் வாங்கியிருக்கேன். என் பையன் சொன்னா வாங்கி கொடுக்குறப்பா, என் மாப்பிள்ளை சொன்னாரு, என் பொண்ணு சொன்னாங்க. இன்னைக்கு இது இருந்தா போதுமா, எனக்கு ஒரு தகவல் வந்தா கேட்கறதுக்கு பேசுறதுக்கு இருந்தா ஒரு ஃபோன் தான் உங்க 2 பேருக்குமே. ஆமா, 2 பேருக்கும் ஒரே ஃபோன். நீங்க ஃபோன் அவங்க வச்சுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அதுவும் பிடிக்காது. அவங்களுக்கு என்னக்கா ஃபோன்ல தான் உங்க எல்லாரையும் நாங்க பாக்குறோம், எவ்வளவு பேர் கொண்டாடுறாங்க உங்களை, நீங்க அதை பார்க்க மாட்டீங்க. வேற என்ன பண்றதுங்க, எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கு தகவல் பரிமாற்றத்துக்கு இருந்தா போதும் எனக்கு. ஏன்னா நான் ஆட்டோ ஓட்டுறேன், அதை வச்சுருந்தா நிறைய பேரை பார்க்குறேன். ஆட்டோ ஓட்டுறது நிறைய பேர் பார்க்குறேன், கையில் வச்சுன்னே இருக்கிறாங்க. ஆட்டோ வருமா கொஞ்சம் சவாரிக்காரன், காதில் ஓடுறதில்லை, பார்ப்பேன் ஓடுறதில்லை. அவங்க இதையே பார்த்தா அவங்க வேறு வண்டி பிடிச்சி போயிடுறாங்க. அதுவும் இல்லாமல் ஃபோனை பார்த்துட்டே வண்டி ஓட்டுறாங்க. அதில் விபத்துகள் நிறைய நடக்குது. அது அவங்களுக்கு நான் அட்வைஸ் சொல்ல வரல, நான் நடக்கிறத சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால இந்த ஃபோனை வச்சுட்டு இருக்கு. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம்க்கா. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, உங்க கஷ்டத்தை பற்றி சொன்னீங்க. ஆனால் கஷ்டத்துலேயும் நீங்கள் நேர்மையாக இருந்திருக்கீங்க. உங்களை மாதிரியே எல்லாரும் இருக்கணும். கண்டிப்பா ரொம்ப நன்றிக்கா. சந்தோஷமா இருங்க. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts.